யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுங்க. காரணம், வேத வாக்கியங்களில் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது என்று. ஆமாங்க, தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த திரு வசனங்களை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு எழுதினாருங்க. மேலும் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. ஆமாங்க, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வேதத்தை நேசித்து வாசித்து அதை தியானிக்கும் பொழுது